திடீரென்று மதியம் 1 மணி அளவில் தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய வீட்டுக்கு அருகாமையில் வீட்டை சுற்றி டிஎஸ்பி தமிழரசி அவருடைய தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீஸை இறக்கி தலைவர் வீட்டை வந்து கதவை உடைச்சிருக்காங்க. கதவை உடைச்சு கதவு பூட்டு இருக்கு, பூட்டை வந்து உடைக்கிறதுக்கு ராடு விட்டு அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லாம் தடுத்திருக்காங்க. என்ன காரணம், எதுக்காக திடீர்னு இவ்வளவு போலீஸ் வந்திருக்குன்னு கேட்டதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கன்றாங்க. என்ன காரணம்னு சொன்னா, அதாவது ஸ்டாலின் இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கன்னு சொல்றாரு. டிஎஸ்பி வந்திருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறது? கம்ப்ளைண்ட் இருக்கு, கிட்னாப்பிங் கேஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல பேர் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் தலைவர் பேரும் சொல்லல, எங்க கட்சி பேரும் அதுல மென்ஷன் பண்ணல. தேவையில்லாம எஃப்ஐஆர்லயும் பேர் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர்ல பேர் யாரு இருக்காங்கன்னு சொன்னா, சர்ச் வாரண்ட்டும் கிடையாது. வனராஜ், மணிகண்டன், கணேசன், சரத்குமார், மகேஸ்வரி இவங்க தாங்க எஃப்ஐஆர்ல இருக்காங்க. கிட்னாப்பிங் கேஸ்ல இவங்க தான் இருக்காங்க. அந்த அம்மா வந்து தலைவர் பேரே சொல்லவே இல்லை, தலைவர் ஜெகன்மூர்த்தியோட பேரும் சொல்லல, அந்த தம்பியும் சொல்லல என்ன கடத்தினாங்கன்னு. ஆனா இன்னைக்கு அந்த அம்மா வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. எங்களை யாரும், என் பையனை யாரும் கடத்தணும் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்க. பிறகு வனராஜ், மணிகண்டன், கணேசன் பாருங்க, அந்த அம்மா வந்து அந்த அம்மா பேசியிருக்காங்க. இது தேவையில்லாம, அதாவது ஒரு தலைவரை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த எதிர்கட்சியாளர்கள் இது போல ஒரு வேலையை செய்யறாங்க. உண்மையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. அந்த அராஜக ஆட்சியில இந்த காவல்துறை அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. நான் கேட்கிறேன், அண்ணன் சீமான கைது செய்ய போனீங்க, அங்க முன்னாலே போய் ஒட்டினீங்களா இல்லையா? ஏன் இங்க ஒட்டல? எங்களுக்கு ஏன் சம்மன் கொடுக்கல? அப்ப தலித் தலைவர் நீட்டா வருவீங்களா? எங்க 48 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைச்ச தலைவங்க, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பண்ணுவீங்க? இது தலைவர் ஜெகன்மூர்த்தியை அவமானப்படுத்துங்க, ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்துறது இது அவமானங்க. உண்மையிலே வந்து ஹியூமன் ரைட்ஸ் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போங்க. நாங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைங்க, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எங்க எஃப்ஐஆர்ல பேர் இல்லைங்க, எப்படிங்க வருவீங்க? நான் கேட்கிறேன், மத்த தலைவர் போய் கைது பண்ணுவீங்களா? அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் கண்டிப்பா தாமாக வந்து இதை முன்னெடுக்கணுங்க. இது பொய்யான வழக்கு. அதுவே உடனே டிஎஸ்பி தமிழரசியும் அந்த இன்ஸ்பெக்டரும் உடனடியா மன்னிப்பு கேட்கணும். உடனடியாக அதுக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா நாங்க வேற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கும். சம்மனே கொடுக்கலங்க, சம்மனும் கொடுக்கல. காவல்துறை எஃப்ஐஆர்ல முதல் பேரே இல்ல. 500 காவல்துறை எதுக்குங்க? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கா? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கா? சார் இப்போ விசாரணைக்காக கூட வந்திருக்கலாம். இருங்க, விசாரணைக்கு 500 போலீஸ் வருவாங்களா? என்னங்க அநியாயம் இல்ல இது? இது எங்கேயாவது அடுக்குமா? இது ஒரு தலைவரை இது பண்றதுக்கு 500 பேர் வருவீங்களா? காமூட்டை எகிரி குச்சி வந்திருக்காங்க, கூட்டம் உடைக்கிறாங்க. இது என்ன அராஜகம்? இந்த ஆட்சியில காவல்துறை அராஜகமா? இது இந்த ஆட்சி அராஜக ஆட்சி தான். ஆகவே உடனடியாக காவல்துறை இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். கேட்டா உயர் போலீஸ் அதிகாரி சொல்றேன்றாங்க. யார் அந்த உயர் போலீஸ் அதிகாரி? அவங்கள கேளுங்க. ஒரு தலைவர் அசிங்கப்படுத்துறதுக்காக இவ்வளவு வேலை இங்க நடக்குதுங்க. அவங்க கிட்னாப்பிங் கேஸ்னு சொல்றாங்க. கிட்னாப்பிங் கேஸ்ல எஃப்ஐஆர்ல பேர் இருக்கணுமா வேண்டாமா? எஃப்ஐஆர்ல பேர் இல்ல, அரெஸ்ட் வாரண்ட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீட்டா வராங்க, எல்லாம் 500 போலீஸ் வராங்க. என்னங்க இதெல்லாம் அநியாயம்? லட்டி சார்ஜ் பண்ணுவோன்றாங்க. என்ன இதெல்லாம்? அத தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்படிதான் பண்ணுவீங்களா? சில ஊடகங்கள் வந்து தவறான செய்தி கைது செஞ்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. தலைவர் காலையில போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரல. ஆனா வந்து சில ஊடகங்கள்ல வந்து ஜெகன்மூர்த்தியார் கைது செய்திருக்கிறார், கிட்னாப்பிங் கேஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவங்க மேலே நாங்க வந்து கேஸ் போடுவாங்க. அந்த டிவி சேனல்ல நாங்க கேஸ் போடுறதுக்கு இருக்கோம். உடனடியாக தாமா வந்து முன் வந்து அவங்க வந்து வாபஸ் பண்ணணும். வழக்குக்கான முகாந்திரம் எதாவது இருக்குதுன்னு சொன்னா
எதுவும் இல்லைன்றாங்க. எஃப்ஐஆர் கூட காட்ட மாட்டாங்க. எஃப்ஐஆர் காட்டலங்க, எஃப்ஐஆர்ல இல்லங்க பேரு. கம்ப்ளைண்ட்ல இல்ல. அப்ப இது என்ன யாரை அசிங்கப்படுத்துறதுக்கு? இது தலைவரை திட்டமிட்டு ஒரு தலித் தலைவருடைய புகழை கெடுக்கணுன்றதுக்காக இது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை பண்றாங்க, சாரி ஆட்சியாளர்கள் இதை பண்றாங்க. பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அந்த அம்மா பேர் என்ன, லட்சுமி யுவராஜே வந்து கோர்ட்லயே சொல்லிருக்காங்க, அஃபிடவிட் போட்டுருக்காங்க, பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செஞ்சு அவங்களே வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, என் பையனை கடத்தவங்க இந்த 4 பேரும் சொல்லிருக்காங்க, வனராஜ், மணிகண்ட, கணேசன், சரத்குமார், மகேஸ்வர், இவங்க தான் சொல்லிருக்காங்க. தலைவர் பேரும் சொல்ல, எங்க புரட்சி பாரத கட்சி பேரும் சொல்ல. இத பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மா பேசுறாங்க பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. தலைவருக்கு ஜெகன்மூர்த்தியார் இதுக்கு சம்பந்தமே இல்ல, அவர் எங்க பையனெல்லாம் கடத்தலன்னு சொல்றாங்க. ஏங்க ஒரு தலைவர் இது என்னங்க அதெல்லாம்? ஒரு தலைவருங்க, ஒரு தலைவர் போய் ஒரு பையனை கடத்துவார்களா? போலீஸ் வந்தாங்க, என்ன செஞ்சாங்க? அதுக்கு பிறகு போலீஸ் வந்து உள்ள வந்து சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணிட்டு சோதனை என்ன மாதிரி நடந்தது? அதாவது எல்லாரும் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு சரி இல்லன்னு உடனே போயிட்டாங்க. என்ன செக் பண்ணாங்க சார்? உள்ள வந்து இருக்காரா, ஆள் இருக்காங்களான்னு பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஆமா, வீட்டுல இல்லன்னு சொல்றோம், இல்ல நாங்க பாக்குறோம்ன்றாங்க. எங்க காவல்துறைக்கு எங்களுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாருங்க காவல்துறைக்கு. இது நாங்க சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது, காவல்துறைக்கே தெரியும். வேண்டுமே எங்க தலைவருடைய பேரை கெடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. இது ஒரு சின்ன கேஸுங்க. ஏங்க ஒரு தலைவனையே கொலை செஞ்சாங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவனையே கொலை செஞ்சாங்க. அவரை அந்த கொலையாளை கண்டுபிடித்து போலீஸ் போலங்க, அந்த கொலையாளை கண்டுபிடித்து போலீஸ் போல அவமானம் பண்ணாங்க. உண்மையில வெட்கப்பட்டாங்க. இது உண்மையில பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.